ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா திஸ் வில்லன் மான்மாவை தான் பார்க்க போகிறோம். இந்த மான்மா வந்து பயங்கர டீட்டெயிலாக இருக்கும், பல ஸ்டோரி லைன்லாம் இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, என்னால் முடிஞ்ச அளவு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மான்மா ஸ்டார்டிங்லேயே ஷியா டைனஸ்டியை காட்டுறாங்க. அங்கே இருக்கவங்கலாம் பேசுகிறாங்க. கின் ஃபேமிலியும் டியான்சின்ஸ் ஃபேமிலியும் அலைன்ஸ் ஃபார்மேஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இம்பீரியல் கவர்மெண்ட்டை கண்டுக்காம அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்கலாம் பேசுகிறாங்க. சர்வன்ஸ், அங்கே இருக்கிற எல்லா ட்ரூப்ஸையும் வந்து பேட்டில் ஃபீல்டுக்கு அனுப்புங்க. இந்த வாரம் நம்ம வந்து லைட்னிங் ஸ்பீடில் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க சர்வன்ஸ்லாம் பேசுகிறாங்க. நம்மளால அவ்வளோ ஈஸியாக கின் ஃபேமிலியும் டியான் சிட்டியும் ஈஸியாக சமாளிக்க முடியுமா அப்படின்னு அவங்க பேச, இன்னொருத்தர் சொல்கிறான், அவங்க ரெண்டு பற்றி சமாளிக்க முடியாமலா இத்தனை வருஷமாக ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வரைக்கும் இந்த இம்பீரியல் கவர்மெண்ட் சமாளிச்சுட்டு இருக்கு, வாடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொருத்தர் பேசுறாரு, மெஜஸ்டி, நம்மளோட சர்வெண்ட்லாம் ஒன்று நினைக்கிறாங்க, நம்ம ஏன் இந்த சண்டை வராமல் வெறும் பேச்சுவார்த்தையிலே இதை முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, சின்யூ டைனஸ்டிக் கடந்த 100 வருஷமா அவங்களோட பகைய மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. இப்போ அவங்களோட ஸ்ட்ரென்த்தை மறைக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்கக்கிட்ட இப்போ 2 சூசன் ஒன் சன் இருக்காங்க. இப்போ அந்த 2 சூசன் ஒன் சன்ஸ் தான் இந்த கிரேஷியா எம்பரரோட நம்பர் 1 எதிரி. அவங்கள என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க மேஜஸ்டின்னு அவரும் சொல்ல, அப்படியே நம்ம மேஜஸ்டி யோசிக்கிறாரு, இப்போ நான் இன்யூ டைனஸ்டி எதிர்க்கானா டாசியா டைனஸ்டியில் இருக்க எல்லா முக்கியமான குடும்பங்களும் என் கூட ஒன்று சேரணும். ஆனால் அந்த கின் ஃபேமிலியோட சூசன் சன்ஸ் வளர்ந்தா அப்படின்னு அவர் ஏதோ நினைச்சிட்டு, சே, இப்போ மட்டும் என்னோட கிரேட் ஷியா ராயல் ஃபேமிலி மட்டும் ஒரு சில சூசன் ஒன் சன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா இப்படியெல்லாம் நான் செய்கிறதுக்கு அவசியமே இல்லைன்னு அவரும் நினைக்கிறாரு. அப்படியே அடுத்த சீனில் ஹீரோட அப்பாவை கட்டுறாரு. அங்கே ஒரு தூதையை வந்து சொல்கிறான், அவங்க சண்டே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல, அவங்க மொதல் ஆக்ஷன் எடுத்து வச்சிட்டாங்களா, வார் ஆரம்பிச்சிச்சுன்னு அவர் சொல்ல, அப்படியே ஹீரோ அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. நாம டியான்சின் சிட்டியோட சேர்ந்ததுக்கப்புறம் இன்யூன் டைனஸ்டியில் இருக்க மற்ற எல்லாரும் நம்மளை ஒரு புலி மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் எப்படி கிரேட் ஷியா ராயல் ஃபேமிலி நம்மளை இக்னோர் பண்ணணும்னு கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காங்கன்னு ஹீரோட அப்பா சொல்ல, ஹீரோட தாத்தா சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஃபேமிலி வந்து இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்ததுதான். நம்ம வளர்ற அளவுக்கு நம்மளும் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். இப்ப நம்மளுக்கு முக்கியமானது நம்ம மக்களோட உயிரை காப்பாற்றதான், சாவை குறைக்கணும். இனிமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம சண்டை போட்டாகணும், நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம் ரெடியாக்கு பேட்டில் ஃபீல்டுக்கு போவோம் சொல்லி அவர் தாத்தாவும் பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோ அதை வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்படி ஹீரோ நினைக்கிறான், அப்ப இங்க உண்மையாவே வார் வரப்போதா, நான் எப்படியாச்சும் இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு, இல்ல இல்ல, நான் இந்த உலகத்தை சேர்ந்தவனே கிடையாது, நான் இங்க பிறந்தவனும் கிடையாது, நான் எதுக்கு காப்பாற்றணும், என்னோட வீக்னஸ் இந்த எமோஷன் தான், எனக்கு நான் மட்டும் எப்படியாச்சும் தப்பிச்சா போதும்னு யோசிச்சுட்டு, ஆனா இந்த கடந்த 8 வருஷமா இந்த கின் ஃபேமிலியோட மக்களாக தான் நான் கூடயே இருந்தேன், அவங்களோட சந்தோஷமாவும் இருந்தேன், அவங்க சாகுறதை எப்படி என்னால பார்க்க முடியும், இதாச்சும் பண்ணுன்னு சொல்றப்ப ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அப்படியே போய் அவங்க அப்பாட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான், ஃபெங்கு வெளில போடான்னு அவங்க அப்பா சொல்ல, அவங்க தாத்தா இருறாடே அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னப்பா சொன்ன, என்ன சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டியா சொல்லு அப்படின்னு அவங்க தாத்தா கேட்க, ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறேன், அந்த மொத்த சுச்சுவேஷனுக்கும் நானும் கின் ஹாவும் தான் காரணம். ஏன்னா எங்களோட நடவடிக்கைகளை பார்த்து ராயல் ஃபேமிலி பயப்படுறாங்க. அதுக்காக நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சேன். என்னையும் கின் ஹாவையும் கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வார் நடக்கிறதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோட தாத்தாவும் சொல்றாரு, ஈவன் நான் உங்க 2 பேரையும் கன்சல்ட் பண்ணாலும் டேட்ஸியா ராயல் ஃபேமிலி வந்து சடனாக போக மாட்டாங்க, அவங்களுக்கு தேவை நீங்கள் சாவணும், இல்லை அவங்களோட டிசபிளாக மாறணும் அப்படி அவங்க தாத்தா சொல்ல, ஹீரோவும் சொல்கிறான், ஆமாம் அது சரிதான், அதனால தான் நான் சொல்யூஷனே அழிக்க போகிறேன், என் தம்பியோட சுப்ரீம் போர்டை உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். மூக்கொழிட்டு பேசவே முடியல. நார்மலாக நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 4 மணி நேரம் நான் பேச வேண்டியதாக போச்சு. இடையில மூக்கு இழுத்துக்கிட்டு சம்மர் டைம் மட்டும் தயவு செஞ்சு யாரும் ஃபீவரில் படுத்துறாங்க, உங்களால் சத்தியமாக முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னொன்றும் இருக்குது பிரச்சனைன்னு சொல்லிட்டு என் ஃபோனும் ஆட்டோ டச் ஆக ஆரம்பிச்சிச்சு. சும்மா எடிட்டிங் பண்ணுறப்ப அது பிசாக தொட்டு எங்கிட்ட பண்ணிடுது, மைக்கில் நம்ம வாய்ஸ் கொடுக்குறப்ப அது ஆஃப் பண்ணி விட்டுது. பல வேலையை பார்த்துட்டு இருக்கு, என்னால் முடியல. ஸோ இவ்வளோதான் வீடியோ, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.